தற்போதைய அனுரகுமார் திசாநாயக் அரசாங்கம் வந்ததே இந்த இதுக்கு நீதி கொடுக்கிறதுக்கு, இந்த இப்படியான கொலைகளுக்கு நீதி கொடுக்க. எங்க நீதி? யாபால் அரசு கூட, நல்லாட்சி அரசு கூட வந்தது இது நீதிக்காக. எங்க நீதி? இதுவரைக்கும் நீதி இல்லை. இந்த அரசாங்கம் வந்த பிந்தியும் இப்படி அட்டோர்னி ஜெனரல் நடக்கிறதா இருந்தால் நீதி எங்க போகுது? இவ்வாறு மக்களுக்கு எதிரான தீர்மானங்களை மேற்கொண்டால் மீண்டும் மக்கள் எழுச்சியை தடுக்க முடியாது. இந்த கோட்டபாய பாதையிலே அனுர செல்வாரானால் இவரும் வீட்டுக்கு போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இலங்கையில் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதியுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற படுகொலைகளில் முக்கியமான ஒரு படுகொலை வழக்கு தான் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவருடைய படுகொலை வழக்கு. இன்னமும் இந்த வழக்கு விசாரணையில் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் விசாரணைக்கு பல தடவைகள் எடுக்கப்பட்டாலும் கூட முடிவாக இதன் பிரதான நபர்கள் யார், இதன் பின்னணியில் யார் இதை செய்தது, லசந்த விக்ரமதுங்க அவர்களை படுகொலை செய்தது யார், இதன் பின்னணியில் இருக்கின்ற பிரதான நபர்கள் யார் என்பது இன்னமும் வெளிப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது. இருப்பினும் கூட பொதுவெளியிலே நிறைய பெயர்கள் வெளியில் சொல்லப்படுகின்றது. இருப்பினும் உறுதி செய்யப்படவில்லை இதுவரை காலம். அந்த வகையிலே கடந்த வாரம் இப்பொழுது தெரியும், இலங்கையிலே புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலே ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக ஜனாதிபதி தேர்தல் மேடை, பார்லிமெண்ட் தேர்தல் மேடைகளிலே கூறிய வாக்குறுதிகளில் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி தான் பழைய வழக்குகள் அனைத்தினதும் மீண்டும் அந்த ஃபைல்கள் மேலே வரும், அந்த ஃபைல்கள் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும், முழுமையான விசாரணைகள் இடம்பெற்று இதன் பிரதான நபர்கள், பிரதான சந்தேக நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள், அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றெல்லாம் நிறைய வாக்குறுதிகளை நாங்கள் தேர்தல் மேடைகளிலே பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். இந்த நிலையில் கடந்த வாரம் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து இந்த வழக்கு தொடர்பான ஒரு கடிதம் சட்டமா அதிபருடைய கையொப்பத்தினூடாக வெளியாகிறது. அதுதான் இந்த லசந்த விக்ரமதுங்க ஊடகவியலாளருடைய படுகொலை வழக்கில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பிரதான சந்தேக நபர்கள் மூவரையும் இனி தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தாது, இந்த சட்ட நடவடிக்கைகள் நடத்தாது, அவர்களை விடுதலை செய்வதற்காக ஒரு கடிதம் வெளியானது. இந்த கடிதமானது பெரும் சர்ச்சையும் விமர்சனத்தையும் கிளப்பியிருந்தது. சமூக வலைத்தளங்களிலே இந்த கடிதத்தை பதிவேற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அனைவரும் எதிர்பார்த்தது இந்த அரசாங்கத்திலே லசந்த விக்ரமதுங்க ஊடகவியலாளருடைய படுகொலைக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று தான். ஆனால் அது நடைபெறுமா இல்லையா என்பது குறித்து கேள்விக்குறியான நிலை மீண்டும் உருவாகி இருக்கின்றது. காரணம், சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து வெளியான அவருடைய கையொப்பத்திலே வெளியான அந்த கடிதம் அவர்கள் மூவரையும் இனிமேல் விசாரணைக்கு உட்படுத்தாது, அவர்களை விடுவிப்பதற்கான ஒரு கடிதம் தான் அது. ஆகவே இப்பொழுது இந்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமா அதிபர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு முன்பாக இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தினர், சட்ட தரணிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள் என பெரும் திரளானோர் ஒன்று திரண்டு ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தார்கள். இப்பொழுது உங்களுக்கு இங்கு காணக்கூடியதாக இருக்கும் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவை படுகொலை செய்தமைக்கு எதிராக சிஐடியினரால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் இருந்து கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்த 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக இனிமேல் வழக்கை தொடரப்போவதில்லை என்று சட்டமா அதிபர் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளருக்கு அறிவித்திருக்கிறார். எனவே அதற்கு எதிராக, அந்த நடவடிக்கைக்கு எதிராக இளம் ஊடகவியலாளர்கள் சங்கம் என்ற ரீதியிலே சட்டமா அதிபரின் செயற்பாட்டை கண்டித்து சட்டமா அதிபர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு பின்பாக போலீசார், ராணுவத்தினர், அதே போல் இந்த பக்கமாக உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவருமே ஒன்று திரண்டு இன்னமும் இருக்கின்றார்கள். அவை இவர்கள் கோரியிருப்பது லசந்த விக்ரமதுங்க ஊடகவியலாளருடைய படுகொலைக்கு நீதியை பெற்று தருமாறு தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் போராட்டங்கள் நடக்கும். ஜனவரி 8ஆம் தேதி தான் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த ஜனவரி 28ஆம் தேதி சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து இந்த கடிதம் வெளியாகின்றதாகவே இதுதான் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்தின் விளக்கம் தொடர்பாக, இந்த விடயம் தொடர்பாக ஒரு விளக்கம் கோரியிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த கொலை செஞ்ச சம்பந்தமாக இந்த வழக்கின் அரசாங்க அடையாளப்படுத்தின குற்றவாளிகளை நீக்க சொல்லி நீதிபதி சொல்றாரு. எப்படி அட்டர்னி ஜெனரல் சொல்றது, என்ன காரணத்தை வச்சு சொல்றது? இது மட்டுமில்லை, எங்களுக்கு மாற சிறைச்சாலையில் நடந்த சம்பவம் சம்பந்தமாக, அதோட பலபெரிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல STF நடந்த ஒரு அநீதி சம்பந்தமாக இதே மாதிரி தான் நடந்திருக்குது. அப்போ இது எப்படி நீதி கேட்கறது? இந்த தற்போது
ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அரசாங்கம் வந்ததே இந்த இதுக்கு நீதி கொடுக்கிறதுக்கு, இந்த இப்படியான கொலைகளுக்கு நீதி கொடுக்க. எங்க நீதி? அப்ப நாங்க கேட்கிறோம், இதுக்கு உடனடியாக தீர்ப்பு ஒன்று வேணும். எங்களுக்கு இது மட்டும் இல்ல, சிவராம கொண்டு போனது வடகிழக்குல எவ்வளவு ஊடகவியாளர் கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இதுகளுக்கு நீதி வேணும். அந்த நீதி எந்த எல்லா அரசாங்கம் வர்றது நீதிக்காக. எங்களுக்கு வந்த அரசாங்கம் எல்லாம் 2015 வந்த யாபால் அரசு கூட, நல்லாட்சி அரசு கூட வந்தது இது நீதிக்காக. எங்க நீதி? இதுவரைக்கும் நீதி இல்லை. இந்த அரசாங்கம் வந்த பிந்தியும் இப்படி அட்டோர்னி ஜெனரல் நடக்கிறதா இருந்தால் நீதி எங்க போகுது? அதனால் நாங்க நீதிக்காக எல்லோரும் சேர்ந்து போராடுவோம். இந்த மரணங்களுக்கு எங்களுக்கு நீதி வேண்டும், இந்த நீதி கொடுக்க வேண்டும். அதே போல் சிவில் செயற்பாளர்கள் சட்டத்தரங்க அனைவரும் இங்கு இருக்கிறார்கள். 11 பேர் கொலை தொடர்பாகவும் நீதிமன்றத்திற்கு இந்த சட்டமாதிபர் கடிதம் அனுப்பியிருக்கின்றார். இந்த விசாரணைகளை நிறுத்திக் கொள்வதாக. கோட்டபாய பாதையிலேயே அன்னுரா செல்வாரானால் அவருக்கு எதிராக மக்கள் திரண்டு போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இது மக்களின் பணத்தில் நடைபெறும் சட்டமாதிபர் திணைக்களம் இவ்வாறு மக்களுக்கு எதிரான தீர்மானங்களை மேற்கொண்டால் மீண்டும் மக்கள் எழுச்சியை தடுக்க முடியாது. இந்த கோட்டபாய பாதையிலே அன்னுரா செல்வாரானால் இவரும் வீட்டுக்கு போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதன் போது நாங்கள் சட்டம் அதிபரை சந்திக்க வேண்டும், அவரிடம் ஒரு கடிதத்தை வழங்க வேண்டும், இதற்கு ஒரு விளக்கம் தேவை என்று கூறி அனைவரும் உள்ளே சென்ற முற்பட்ட வேளையிலே இந்த இடத்திலே ஒரு அமைதிமை ஏற்பட்டது. போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும். அதைத் தொடர்ந்து யாரும் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஒரு அமைதியின்மை ஏற்பட்ட பின்னர் 5 பேர் மாத்திரம் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். போலீசார் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து பின்னர் அவர்கள் உள்ளே சென்று சட்டம் அதிபருடன் பேசி இதற்கு ஒரு விளக்கம் அளிக்குமாறு அல்லது இந்த விசாரணைக்கு எடுக்குமாறு கோரித்தான் ஒரு கடிதத்தினை சமர்ப்பித்து விட்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த இடத்திற்கு பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் வருகை தந்தார். அதன்போது ஒரு சிலர் அரசியல்வாதிகள் இதில் தலையிட வேண்டாம், பார்லிமெண்டத்திலேயும் நீங்கள் பேசவில்லை என்றெல்லாம் பல கருத்துக்களை தெரிவித்தார்கள். இருப்பினும் மனோ கணேசன் எம்பி அமைதியாக அந்த இடத்தில் விளக்கம் அளித்துவிட்டு அவர் இந்த இடத்திலிருந்து திரும்பி சென்று விட்டார். இதுதான் நடந்தது. இப்பொழுது தொடர்ச்சியாக போலீசார் இந்த இடத்திலே பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டவனும் இருக்கிறார்கள். அதே போல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களும் அவர்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று ஊடகங்களுக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தற்பொழுது இந்த இடத்திலே இடம்பெற்ற விடயம். அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு இந்த காட்சிகளூடாக நேர்த்தியான காட்சிகளூடாக உங்களுக்கு இந்த விடயங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இது தொடர்பான முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள லங்காஸ்ரீ மற்றும் தமிழ்வின் செய்திகளோடு இணைந்தீர்கள். லங்கா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் கொழும்பு புதுக்கடை சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு முன்பாக இருந்து